அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு செவ்வாய் சனி சேர்க்கையின் தன தைரிய பாதிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். செவ்வாய் சனி சேர்க்கையின் தன தைரிய பாதிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது வருகிற 2/4/2026 மாலை 4 மணி அளவில் இந்த செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கே ஆல்ரெடி மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆக செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் பயணிக்கப் போகிறார்கள். அது பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளில் தான் இந்த தன தைரிய பாதிப்புகள் எந்தெந்த ராசிக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் சனி சேர்க்கை 2/4/2026 முதல் 11/5/2026 அது முடிய கிட்டத்தட்ட 40 நாட்கள் 40 டேஸ் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதால தான் இந்த ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு இந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்குறேன். இந்த தன தைரிய பாதிப்புகள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் அனுபவிக்க போகக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டு வர்றது சிம்மம். சிம்மத்திற்கு ஆக்சுவலாக அஷ்டம சனியாக இருக்கிறது. சனி பகவான் பயங்கர பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார். அண்ட் செவ்வாயும் அங்கே போய் இணையிறது. செவ்வாய் ஆக்சுவலாக உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவர் 8ல் போய் மறையிறது. பூர்வ பாக்கியம் வேலை பார்க்காது. அவர் பாதகாதிபதியாகவும் வருகிறார். ஏன்னா அந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு அது ஸ்திர ராசி, ஸ்திர லக்னம். அதற்கு 9ஆம் இடம் பாதகம். 9ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பாதகத்தை ஏற்படுத்துவார். அது எங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்கிறார்கள். இந்த செவ்வாய் சனியை சேர்ந்த இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு கொடூர பலன்களை, நெகட்டிவான பலன்களை கொடுத்து அப்படி ஒரு துன்பத்தில் ஆழ்த்துவார். ஏன்னா செவ்வாய் சனி 2 கோள்களும் பார்த்தீங்கன்னா இயற்கை பாவிகள். செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று முரணான பாவிகள் கூட. அது எப்படி அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது மூடுமுட்டி கோள். சனி பகவான் எடுத்துட்டிங்கன்னா குளிர்ச்சியான கோள். அது வெப்பக்கோள், இது குளிர்ச்சி. அது மூடுமுட்டி. இது அந்தளவுக்கு மூளை வேலை செய்யாத மந்தன். அதுனா டக்குன்னு கோவப்படும், உணர்ச்சி வசப்படும். இது மந்துன்னு இருக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதால, 2ஆம் இடம்ங்கிறது தனத்திற்கு உரியது, குடும்பத்திற்கு உரியது, பெயருக்கு உரியது. இது அத்தனையிலும் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுப்பார்கள். இது மூல நூல்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2ஆம் இடத்தை பார்க்கறதால பேரை கெடுக்கிறது, தன வருவாயை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இப்போ இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். நீங்கள் உண்மையிலேயே நெகட்டிவாக இருக்க குடும்பத்தில் சில சிக்கல்லாம் வருது. ஏன்னா கிட்டக்க வர்றப்பயே அப்படி தெரியும். ஏன்னா முன்னாடி இதில் படுறப்பயே லைட்டாக அந்த பாதிப்புகள் தெரியும். அண்டு பேடு திசாபுத்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும். அது பேடு திசாபுத்தியாங்கிறதும் உங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கலாம். இது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் பேரை கெடுத்துக்கக்கூடாது. எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த பேர் கெடும். ஏன்னா இந்த செவ்வாய் குருவோட சாரத்தில் பயணிக்கிறார். உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க. குரு யார் உங்களுக்கு அப்படின்னா, அவர் பூர்வ புண்ணியாதிபதி, அதிர்ஷ்டத்துக்குரியவர். அவரே 8 வருகிறார். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், குழந்தைகள், மனசுக்கு ரொம்ப பிடித்தவர்கள், உற்சாகம் தருகிற விஷயங்கள் அண்ட் பார்ட்னர்ஸ், நீடித்த பார்ட்னர்ஸ், அவங்க வழியாலாம் இப்போ பிரச்சனைகள். இந்த 40 நாள் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆபத்து. குழந்தைட்டையும் நீங்கள் ஒன்று சொன்னால் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் குருவோட சாரத்தில் பயணிக்கிறது கொஞ்சம் சுமார் தான். யோகாதிபதி சாரத்தில் பாதகாதிபதி பயணிக்கிறது அது யோகமாக அவயோகமான ஒரு குழப்பம் வர்ற மாதிரி வரும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பையன் தானே,
நம்மளுக்கு க்ளோஸாக உள்ள பார்ட்னர் தானே, நம்ம கூட அப்படியே கூடவே பயணித்து கொண்டு வந்திருந்த அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். ஏன்னா குடும்பத்தையும் பாதிக்கும்னு இல்லை, அவங்கள அலட்சியப்படுத்திடாதீங்க. ரொம்ப பிஸ்னஸ் பார்ட்னரில் அடிமை போல் உங்கள்கிட்ட கீழே இருக்கக்கூடியவங்கள அலட்சியப்படுத்திடாதீங்க. அதனால் பெரிய பாதிப்புகள், பெரிய இழப்புகள், மன உளைச்சல்கள், பேரை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிக்கிறார். அதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பகை, விரோதம், சூழலை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி வந்துடும். பெரிய அளவுக்கு பகை விரோதத்தால் கஷ்டப்படுறது, கண்டங்களை சந்திப்பது. ஏன்னா அவர் சனி பகவான் ஆக்சுவலாக 7ஆம் இடத்ததிபதி. அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால் தன தைரிய பாதிப்புகள்னு தன விஷயத்திலையும் தைரிய குறைவு ஏற்படுது. ஏன்னா தடார்புடார் நடக்கிறது. ரொம்ப ரைட் ஹேண்டாக இருந்தவர் போயிட்டாருனாக்க இப்படிலாம் ரொம்ப க்ளோஸாக எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க எண்ணில் பாதின்னு லைஃப் பார்ட்னரை சொல்லலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்னாலும் அப்படியெல்லாம் நீங்கள் என்ன சிம்ம லக்னம், சிம்ம ராசினாலே அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? சூரியன். அவர் ஆக்சுவலாக மற்றவங்கள தான் வேலை வாங்குவார், அவர் அவ்வளோதான் வேலை செய்ய மாட்டார். இந்த கொஞ்சம் ஆணவம், அகங்காரம், திமிரு, ஏன்னா தலைமை பொறுப்புங்கிறப்ப அவங்களுக்கு மூளை எப்படி மற்றவங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி வேலையை வாங்கிறது, எப்படி வேலையை முடிக்கிறது, அந்த இது தான் இருக்கும். ஒரு சுபத்துவத்தோட சுபக்கோள்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படி ஒரு தியாகியாக வள்ளல்களாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ரெண்டுமே பாதிப்பு, நடுப்புற இருந்துக்கணும். ஓவராக அப்படி பண்ணால் அந்த பாரி வள்ளல் போல தான், அப்படி முல்லைக்கு தேரே கொடுக்குற மாதிரி. அதுக்கு சாதாரண ஒரு கம்பை நட்டு வச்சா போதும், அதுக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு தம் போன தேரியே ஐயோ பாவம்னு அது ஒன்றும் வீணாக போகிறது இல்லை. கீழே இருக்கும், மறுநாள் போய் கூட இல்லை உடனே வேற ஒரு கம்பை கூட நட்டு வச்சு பந்தல் கூட போட வைக்கலாம். நம்ம தேர் என்ன மதிப்புள்ளது. ஸோ அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இழக்கிறதும் ஆபத்து தானே. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த 40 நாட்கள் இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேரை கெடுத்துக்கக்கூடாது, பார்ட்னரை கெடுத்துக்கக்கூடாது, குடும்பத்தை கெடுத்துக்கக்கூடாது. அதன் வழியாகலாம் அத்தனை சோதனைகள் வரும். அதிர்ஷ்ட குழந்தைகளையும் கெடுத்துக்கக்கூடாது, அதிர்ஷ்டத்தையும் கெடுத்துக்கூடாது, குழந்தைகளையும் தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான். உங்கள் பிறப்பு ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதிர்ஷ்ட குழந்தையாகவே இருக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் உங்களுக்கு அவ்வளோ வளர்ச்சி வரும். அதனால் கொஞ்சம் குழந்தைகள்கிட்டையும் கேட்டுக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு தாந்தோன்றித்தனமாக பேசுவது, ஆணவம் அகங்காரமாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் வரும். அண்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்களே இருப்பீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியனே 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். 8ல் மறைகிறப்ப நீங்கள் இறங்கி தான் போகணும். உங்கள் ஆணவம் அகங்காரம் திமிரெல்லாம் காட்ட முடியாது, அதை பார்த்துக்கணும். கூடவே சனி பகவான் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இது 3மே பாவக்கோள்கள். 3 பாவிகள் ஒன்றா சேர்ந்துருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை இழுத்து கொள்வது, நிலை தடுமாறி போவதற்கான வாய்ப்புகள் இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு உண்டு. இந்த 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ராசியில் இந்த சிம்மம் வருகிறது. எச்சரிக்கை தேவை. செவ்வாய் சனி சேர்க்கையின் தன தைரிய பாதிப்புகள் வரக்கூடிய ராசியில் அடுத்து வர்றது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அது மாதிரி ஏற்பட போகுது. ஏன்னா இவங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானம், அதை டோட்டலாக கெடுப்ப. அப்படியே ஏதாவது முயற்சிகளை நீங்கள் தீவிரமாக பண்ணீங்க அப்படின்னா அதில் பயங்கர பாதிப்புகளை நெகட்டிவாக கொடுப்பாங்க. பெரிய தடைகள், பெரிய இழப்புக்கள், சிக்கல்கள், கண்டங்கள் இப்படிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அந்தளவுக்கு நல்லதல்ல. அது மூல நூல்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா செவ்வாய் சனி 1க்கு 1 அப்படி ஒரு முரணான கோள்கள், மாறி மாறி செய்யறதுங்கிறதெல்லாம் வாய்ப்புகளாக வரும். இது ஏற்கனவே நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் அவர் குழப்பவாதி, அன்பு பாசக்கார ஆள், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அது ப்ளஸ்ஸு அன்பு பாசத்தில் மற்றவங்களை கவர் பண்ணுவீங்க.
லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. டூ வாட் ஐ டூன்னு இறங்கி வேலை செஞ்சு மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் அந்த சகாக்கள், கூட வேலை பார்க்குறவங்க, கூட இருக்கிறவங்க, சகோதர சகோதரிகள், இவங்க வழியாலாம் சில பிரச்சனைகளை, சிக்கல்களை கொடுத்து உங்களை திக்குமுக்காட செய்வார். என்னதான் இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியா, தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அந்தஸ்து கர்மயோகி மாதிரியும் வர்றதால இது கர்ம பாவத்துக்கும் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக வரார். 5, 10 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறது அது சிறப்பு தான். தொழில் வேலை ரீதியாகலாம் நல்ல பாப்புலர் ஆகிறது, பெரிய ஆள் ஆகிறது. ஏன்னா அந்த செவ்வாய் சனி இருக்கிற இடத்த கெடுக்க மாட்டாங்க, இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க. பார்க்குற இடத்துக்கு தான் டோட்டலாக கெடும். அப்போ அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடுறப்ப ஜாக்கிரதையாக போடணும். ஏன்னா செவ்வாய் குருவோட சாரத்தில் இருக்கார். அவர் இந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். பெருந்தன்மையாக இல்லை காரியம் முடிஞ்சால் போதும் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறது, கணக்கு பார்க்காம பரவாயில்ல அப்படின்னு நம்பிக்கை பேரில் கையெழுத்து போடுறது, பேசுறது, வாக்கு கொடுக்கறது, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த விரய குருவாக இருக்கிறது டோட்டலாக காலி பண்ணிடும். ரொம்ப கூட இருந்தே குழி பறிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துற மாதிரி ஆகும். ஏன்னா அவர் யாரு கூட சேர்ந்துருக்கா, உங்கள் லக்னம் ராசிக்கு டோட்டலாக ஆகாதவன், 7, 8 கூடையவன். மட்டமான ஆட்களாக தான் உங்கள்கிட்ட வருவாங்க. இல்லாட்டி அறியாமை நிறைந்தவர்கள். நீங்கள் ஒரு யோக ஜாதகமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அறியாமை நிறைந்தவர்கள் தான். அது கடுமையான எதிரியை விட முட்டாள் நண்பன் ஆபத்தானவன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் அவங்களுக்கு அறியாமையில் இருப்பாங்க. நீங்கள் தான் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, இல்லை இந்த இப்போ ரோபோட்டிக் இது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அதுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தான் எல்லாம் கொடுக்கணும். அதுக்குரிய டேட்டா, அந்த டேட்டாவை என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நம்ம தான் சொல்லணும். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சொல்கிறத ஆனால் செய்யும், அவ்வளோதான். செய்கிறதுக்கு என்ன தேவையோ இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் நீங்கள் தான் கொடுத்தாகணும். அதை போல் இருக்கக்கூடிய ஆட்கள். இல்லாட்டி உங்கள் ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்தால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள், வெளியில் அப்படியே ரொம்ப பணிஞ்சு போகிற மாதிரி, அன்பாக இருக்கிற மாதிரி, சரியான வேலைக்காரர்கள் மாதிரி இருக்கிறவங்க வில்லகம் பண்ணிடுவாங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. அது அப்படியே பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் தன தைரிய பாதிப்புகள். ஐயோ இவனை நம்பி கீழே உள்ளவன் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான், ஐயோ அவனுக்கு என்ன நல்லது பண்ணியிருப்பேன், எப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்கிற மாதிரி வருந்துற மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆக்சுவலாக குரு சாரத்தில் இருக்கிறது, அதுவும் விரயத்தை கொடுக்குது. இந்த 7, 8 கூடையவன் அவங்கள நம்பி ஏமாறுற மாதிரி, மோசம் போகிற மாதிரி, கூடவே இருந்து குழிப்பறிப்பவர்கள் போல இருப்பாங்க. இந்த 40 நாட்கள், அதாவது 2/4/2026 முதல் 11/5/2026 இந்த 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வு. யாரையும் நம்பக்கூடாது. கையெழுத்து போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்கள்ட்ட பகை, விரோதம், பிரச்சனை வேண்டாம். குறிப்பாக கூட வேலை பார்க்குறவங்க, சகோதர சகோதரிகள், அவங்க வழியாலாம் சிக்கல்கள். ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட் இல்லாமல் இப்போ தனித்து விடப்பட்டவர்கள் போல் போவீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பாசக்கார ஆளுங்க. எப்படி இருந்தோம், எப்படி ஒரு தோளில் கையை போட்டு அப்படி ஒரு சகாக்கள்லாம் அப்படி தானே, தோளோடு தோல் சேர்ந்து பணியாற்றினோம், வேலை பார்த்தோம், எல்லாத்தையும் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம். இப்போ இதை மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வரும். அது ஒரு பெரிய மன பாதிப்பை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள், ஏன்னா சந்திரன் மனசுக்காரகன், ஒரு குழப்பவாதின்னு இருக்கேன். இது அப்படியே நொடிச்சு உட்கார்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப கூடவே இருந்த ஒரு ஆள் எதிர்பாராமல் ஏதாவது பிரச்சனையை பண்ணி உங்கள்கிட்ட சிக்கலாகி கலட்டி விட்டு போயிட்டார், பெரிய ஏமாற்றத்தை பண்ணிட்டா. நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து மன உளைச்சலை சந்திக்கிற மாதிரி ஆகிட்டோம். ஐயோ எவ்வளோ நம்பினேன், கண்மூடித்தனமாக அவன் சொன்னதெல்லாம் செஞ்சேன், கையெழுத்து போட்டேன், இப்படி என்ன தலையில் கையை வச்சுட்டு உட்கார வச்சுட்டானே, சிக்கலாயிடுச்சு அப்படின்னு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்குது, இந்த 40 நாட்கள். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், குரு சரியில்லை, ராகுக்கு எது சரியில்லை, சனி பகவானும் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை, ஓரளவு தான் இருக்கார். ஸோ இப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது
அது அப்படியே நீரும் நெருப்பும் போல் ஒரு கொதிநிலையிலே இருந்துகிட்ருப்பீங்க. அதில் வேற உங்களுக்கு 3ஆம் பாவத்தை பார்க்குறதால தைரியமே இருக்காது. ஐயோன்னு விரக்தியாக அது என்ன பண்ணும்? மன பாதிப்புகளை இல்லாட்டி உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். தைரிய குறைவு வந்தாலே பயம் வந்துடும்ல, என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி வந்துடும்ல. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு யோகாதிபதி போய் ஒரு ஒரு கடுமையான பாவியோட உங்களுக்கு ரொம்ப ஆகாதவன் அந்த சனி பகவான் அவரோட இணைவது தான் இந்த பிரச்சனை. அந்த 40 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 ராகு கேதுவும் முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி உங்களை பேச வைப்பார். குரு பகவானும் விரயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இந்த செவ்வாய் சனி அத்தனையும் தூண்டி விட்டு ஒரு ஒரு தைரிய இழப்பு. ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களை இல்லை ஏன்னா ஒரு சகோதரர்கள் இதெல்லாம் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கல. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவன்ப்பா, தம்பிப்பா, அண்ணன்ப்பா, அந்த ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? அவங்களே எதிர்த்து போயிட்டா, அவங்களே சண்டை போட்டிருந்தா அவங்களுக்குள்ளே தான் சார் சண்டை வருதுன்னு. அப்போ உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னாக்க உங்களுக்கு சகோதரிகள்கிட்ட அந்தளவுக்கு உறவு நல்லா இல்லை அப்படின்னா நீங்களாம் அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாலும் அதிக விழிப்புணர்வு. ஏன்னா முறிவு பிரிவு வரும். ரொம்ப நல்லா இல்லைன்னா அவங்களால பெரிய பாதிப்புகள் வரும். யார் கூட வேலை பார்க்குறவங்க, சகோதரிகள் வழியாக. இதனால் தைரிய குறைவு, அதை தான் அந்த தலைப்பிலே கொடுத்துருக்கேன். தைரிய பாதிப்புகள். இதோட விளைவுகள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கையெழுத்து போடுறது, கண்மூடித்தனமாக வாக்கு கொடுக்கறது, இதனால் பெரிய தன விரயங்களை அதான். ஏன்னா குரு பகவானும் 12ல் இருக்கார் இல்லையா? காரியம் முடிஞ்சால் போதும் அப்படின்ட்டு அறியாமையில் ஏதோ எப்படியோ முடிச்சு கொடுத்துருவீங்களேன்னு என்ன நடக்குது, என்ன செலவு, அது முறையான செலவா இல்லை முறையான ஆள்கிட்ட கொடுக்குறோமா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர்லாம் வேலைக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், பணமும் அல்ல வேலையும் அல்ல அப்படிலாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? வேலை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பணத்தை இழப்பு இல்லாமல். இப்போ வேலையும் இல்லை, பணமும் இழப்புன்னா அதுக்கு வட்டி கட்டுறது பிரச்சனை. இந்த மாதிரிலாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் அதீத விழிப்புணர்வு வச்சுக்கோங்க. ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் போய் கெடுற 9ஆம் இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் சுமார் தான். ஆனால் 10ஆம் இடத்ததிபதி 9ல் இருக்கிறது நல்லது. ஆனால் யார் சனியோடு சேர்ந்துருக்கார் இல்லையா, அந்த 40 நாட்களில் பெரிய வாய்ப்புகள் வருது. பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேற போகிறோம். பெரிய அளவுக்கு இந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஏமாத்துறதுனாக்கா ஒருத்தவனுக்கு ஆசையை தூண்டி விடணும். ஒருத்தவனுக்கு ஆசையை தூண்டி விட்டுட்டாக்க அவனை ஈஸியாக ஏமாத்திடுறான். அது மாதிரி உங்களை ஆசையை தூண்டி விடும்படி உங்களுக்கு அப்படி தூண்டி விட்டு உங்களை கெடுத்து விட்டுருவாங்க. ஒர்த்து இல்லாத இல்லை தவறான ஆட்களுடைய ஆலோசனைகள் அவங்க வழியாலாம் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சில படம்லாம் வரும்ல, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம என்ன ஏதுன்னு நம்ம அறிவு வேலை செய்யாமல் அதிக வட்டி தரான், இல்லாட்டி ஏதோ ஒரு இந்த கலசம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஸ்பான்டேனியஸாக வரல எனக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு ஏமாற்றம், அப்படி ஒரு பவர் வரும் அப்படின்னு அந்த 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 படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அதை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முயற்சி பண்ணி, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு தைரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்காமல் அந்த 40 நாள் நைஸாக கடத்திடணும். அதுக்கு ஒரே வழி, எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு நான் மெடிடேஷனை சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது வேணும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி குழப்பத்திலே பைத்தியம் முடித்த மாதிரி வித்தியாசமாக போயிடும். விரக்தியில் நொந்துருவீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டோமே, இதுலேருந்து எப்படா மீண்டு வர்றது அப்படின்னு ஒரு மாபெரும் குழப்பம். அப்படி ஒரு தைரியமற்ற தன்மை. என்ன செய்ய முடியும்னு முதுகெலும்பே போன மாதிரி. கூட ரொம்ப ரொம்ப சகாக்கள்னாக்கா கூட இருக்கிறவங்க யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நீங்களே பாசக்கார ஆளுங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களை திட்ட வேண்டாம், உங்களுக்கு ஹாய் சொல்லலைன்னாலே வருத்தம் வரும். அப்படி சிரித்தா நல்லா இருக்கும். அவன் சிரிக்காமல் போயிட்டாலே, அவங்க ஒன்றும் கோபமாக பேசலை, திட்டலை, சிரிக்கலையே அவங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஆளுங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 40 நாட்கள் கடக லக்னம் கடகராசி நல்ல மெடிடேட் பண்ணி அதீத விழிப்புணர்வோட நான் சொன்ன ஆட்கள் அந்த கையெழுத்து போடுறது எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கங்க.
செவ்வாய் சனி சேர்க்கையின் தன தைரிய பாதிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருப்போம். அதில் இந்த தன தைரிய பாதிப்புகளை அடையக்கூடிய ராசியில் அடுத்து வர்றது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி. விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கெடுக்கும். இதுவரையிலும் கிடைச்சி கொண்டிருந்த தன வருவாய் இல்லாட்டி லாபங்கள், ஆல்ரெடி கிடைத்த லாபங்கள் அதெல்லாம் கெடுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 2/4/2026 11/5/2026 வரைக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது. மூல நூல்களில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படி ஒரு பாதகத்தை பண்ணும். அது பார்க்கக்கூடிய இடத்த டோட்டலாக கெடுக்கும். உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பெரிய அளவுக்கு பாதகங்கள், பெரிய அளவுக்கு லாப இழப்புகள் இதெல்லாம் வரும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னாக்க அது பேராசைக்குரிய இடம், லாப சிந்தனையோடு செயல்படக்கூடிய இடம். அந்த இடத்த பார்க்கறதால டோட்டலாக லாப இழப்புகள் ஏற்படும். இந்த செவ்வாய் உங்களுக்கு யார்? 1-6 குடையவன், அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதி as well as 6ஆம் இடத்ததிபதி. அவன் போய் 5ஆம் இடத்துல உட்கார்றான். லக்னாதிபதி 5ல் இருக்கிறது ஓரளவு நன்மைனாலும் கூட இந்த சனியோடு சேர்ந்திருப்பது 3-4 குறைவன். ஆக வித்தை, திறமை, முயற்சிகள் வழியாக பாதிப்புகளை ஏற்படுத்துவார், லாப இழப்புகளை ஏற்படுத்துவார். இந்த 40 நாள் பெரிய முயற்சிகள் வேண்டாம். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி வித்தியாசமாக இப்படி தன வருவாய் வரும், அப்படி தன வருவாய் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவனுக்கு முதல்ல ஆசையை தூண்டி விடணும்னு, இப்படி உங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு உங்கள்கிட்ட இழக்க வைப்பார். பெரிய அளவுக்கு இழப்பை ஏற்படுத்துகிற மாதிரி. உங்களை விட பெரிய ஆட்கள், குறிப்பாக அவன் ஒரு பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஆள் இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டாரு, பெரிய ஆள் நல்லவன் நம்பினேன். அது மாதிரி இந்த வித்தியாசமாக இந்த குறுகிய காலத்தில், அதாவது அதிக வட்டி தரும், இல்லை அப்படியே நோட்டு மாற்றுறது, இந்த வித்தியாசமான வேலை, இந்த திருட்டு வேலை. ஏன்னா செவ்வாய் சனி அப்படி ஒரு முரணான கோள்கள். சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள், செவ்வாய் ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு. அப்படி ஒரு ரெண்டும் சேருதுன்னா ஒரு உருகு நிலையிலே இருப்பீங்க, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பீங்க. ஏன்னா 5ல் இருக்கு இல்லையா, இது நல்லபடியாக வர்ற மாதிரி வாய்ப்புகள் வந்து அப்படியே லாபம் இல்லாமல் போய்டும். ஏதோ செஞ்சு அப்ளை பண்ணி இந்த சென்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை செஞ்சு மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் குருவோட சாரத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி. ஆனால் அவர் 8ல் போய் அஷ்டம குருவாக மறைவதால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அது ஆபத்து. அப்போ பயந்துக்கிட்டு தவிர்க்கிறதுக்கு, அதாவது டிஃபென்ஸ் கேம் மாதிரி வேணால் விளாட்லாம். அஃபென்ஸ் கேம் மாதிரி பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. குறிப்பாக அந்த 40 நாட்கள். ஏன்னா புத்தியில் அப்படி தடுமாறும். நல்லவங்களை நம்ப மாட்டீங்க, கெட்டவங்களை. அவங்க நல்லவங்க அவ்வளோ சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் லைட்டாக, நான் அதுக்காக தான் செல்லமாக திட்டுவேன், பைத்தியம்ன்ட்டு. ஏன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பல இடத்துல பணத்தை இழந்திருப்பீங்க. உணர்ச்சி கொந்தளிப்பில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள் தான். ரொம்ப சேஃப்டின்ட்டு ஏதோ சொல்லுவாங்கள்ல, ரொம்ப சேஃப்டி பார்த்து கடைசியில் கழனி பானையில் கையை விட்றான்ப்பா அப்படின்னு. ரொம்ப அது மாதிரி தான். செஸ்லேயே நீங்கள் செஸ் விளாட்றீங்க அப்படின்னா உங்கள் மூளை கெப்பாசிட்டிக்கு ஒரு 4 மூவ் 5 மூவ் இப்படி நடத்தினா இப்படி வந்தால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி வந்தால் வாய்ப்பு இருக்குது, இப்படி இருக்குது, இது வச்சா இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 3 மூவ் 4 மூவ் மேக்ஸிமம் 5 மூவ் அப்படி நம்ம தகுதிக்கு ஏற்றபடி, மெமரி கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி யோசிச்சுட்டு விளாடணும். நீங்கள் ஓவராக யோசிச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கியூனை கொண்டு போய், ராணியை கொண்டு போய் பான் அந்த சோல்ஜருக்கு பக்கத்துலேயே வச்சு அடிபடுற மாதிரி வச்சுடுவீங்க. அவன் டப்புன்னு சோல்ஜரால் கியூனை அடித்து விட்ற மாதிரி, அந்த மாதிரி சொதப்புவீங்க. ஸோ ரொம்ப விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி ஜாக்கிரதை. ஏன்னா காலப்புருஷ தத்துவம் இப்படி 8வது ராசியாக வர்றதால ரொம்ப சேஃப்டி. இடுக்கு சந்து பொந்தில் ஒளிஞ்சிக்கிற ஆளுங்க தான் சேஃப்டி. உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பீங்க, இருந்தாலும் திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், உங்களை அறியாமல் செயல்படுவீங்க. அதனால தான் உங்கள் இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, இஷ்டத்துக்கு வேலை பார்க்கறது, ஒரு கண்ட்ரோலே இருக்காது.
ரெகுலராக ஒரு காரியம் செய்யணுன்னா அது உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப தேவையில்லாத சிக்கல்கள், அதிர்ஷ்ட இழப்புக்கள், குடும்ப வழி பிரச்சனைகள், தனம் வழி, ஏன்னா 2 5 குடையவன் சாரத்தில் இருக்கார், அது 8ல் இருக்குது. குடும்பத்தில் முறிவு பிரிவு, குடும்ப பேரை கெடுத்துக்கிற மாதிரி இதெல்லாம் வரும். அது பேர் கெட்டுச்சுன்னா அது தைரியம் போயிடுமே. குடும்பம் கெட்டாலும் தைரியம் போகும், தனம் இல்லைன்னாலும் தைரியம் வராது. காசு இருந்தால் தைரியம் வரும்ல, எதை வேணாலும் செஞ்சுக்கலாம்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பான்னு. ஸோ அந்த மாதிரி இந்த 40 நாட்கள் மிகவும் கவனம். தேவையில்லாத இந்த இந்த கவர்ச்சி காட்டி ஏமாத்துகிற மாதிரி பண்ணக்கூடியது, அதிக வட்டி தரோம், இப்படி நீங்கள் இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு பணம் தருவோம், இது மாதிரி மாற்றுது, ஏதோ இந்த குறுக்கு வழியில் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் நோ, அதில் ஸ்ட்ராங்காக நோ சொல்லிடணும். ஏன்னா இழப்புங்கிறது கண்டிப்பாக உறுதி, நீங்கள் நினச்சதுக்கு மாறாகத்தான் நடக்கும். அதனால் விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் லாபத்தை பற்றி யோசிக்காதீங்க, கிடைக்காது. அதனால் இப்போதைக்கு டிஃபென்ஸ் நம்மளை நிலை தடுமாறம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் இழப்பு வந்தாலும் லைட்டாக அப்படி பண்ணிக்குவோம். லாபத்தை பற்றி யோசிக்கவே வேணாம், அதுக்கு பெரிய முயற்சியே பண்ண வேண்டாம். ஏன்னா 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறப்ப அப்படி இனம் புரியா, ஏன்னா 3ஆம் இடத்ததிபதியால் சனி பகவான் வரார். பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லா தெரியும், வித்தை இருக்குது, திறமை இருக்குது, ஏன்னா அவன் 4 கூடையவனாகவும் வரான். இதுதான் நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாச்சு, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தானே, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு அலட்சியமாக செஞ்சிங்கன்னா இழப்புக்களை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 3 7 11 3 கோணங்கள் போல். இப்போ 11ஆம் இடம் பாதிக்கப்படுதுன்னா அது உங்கள் முயற்சியால், கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனை, சகோதர சகோதரிகளால் தான் பிரச்சனை, அண்டு கூட்டாளிகளால், பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களால தான் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். லாபம் இல்லை, ஆசையால், பேராசையால், ஏன்னா 11ங்கிறப்ப பெரிய லாப சிந்தனையோட பேராசையால் செயல்படுவதால் அந்த லாபம் இழப்பு வரும். ஸோ இந்த 40 நாட்கள் 2/4/2026 11/5/26 வரைக்கும் அதீத விழிப்புணர்வு வேணும். லாபத்தை பற்றி யோசிக்காதீங்க, சேஃப்டி பிளே, நம்ம வேலையை பார்த்தோமா, எப்போதும் வர்றது வருதா, நிம்மதியாக இருப்போம், டிஸ்டர்பன்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ செய்யக்கூடிய இந்த 40 நாளில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியது பெரிய அளவுக்கு லைஃப் லாங்காக அதுலேருந்து மீண்டு வர முடியாதபடி அதிக லாப இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி, இல்லை வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனம் தேவை, குறிப்பாக இந்த விருச்சிக லக்னம். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே செவ்வாயாக வருகிறார். உங்களுக்கு அவர் ஈஸியாக மற்றவங்களை பகச்சிக்கிற மாதிரி, ஏன்னா அவர் 6ஆம் இடத்ததிபதியாகவும் வரார். வெடுக்கு திடுக்குன்னு போட்டு யாரும் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்ல முடியாது. அவன் இஷ்டத்துக்கு வெடுக்குன்னு திட்டுவான்ப்பா, தேல் மாதிரி கொட்டுவான்ப்பா, இல்லாட்டி சொல்கிறத கேட்க மாட்டான்ப்பா, இப்படி தான் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது, ஏன்னா உங்கள் செயல்பாடே இப்படி தான் இருக்கும். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்கள்ட்ட பெரிய நல்ல பேர் எடுப்பீங்க கும்பிடு போட்டு. ஸோ இங்கே ஆபத்து, தன தைரிய பாதிப்புகள் வர்றதுக்கு தடுக்கணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க, சகோதர சகோதரிகள், சகாக்கள், இவங்க சொல்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத கேட்டு அடக்கி வாசிங்க, தடுத்து கொள்ளணும். புதிய முயற்சியே வேண்டாம், லாப சிந்தனை வேண்டாம், ஆசையோடு எதையும் செய்கிறேன்னு முயற்சி பண்ண வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும், ஒரு சமநிலையில் இருப்பீங்க. இப்போ செவ்வாய் சனி சேர்க்கையால் அந்த தன தைரிய பாதிப்புகளை அடையக்கூடிய அந்த 3 ராசிகளையும் பார்த்தோம். இந்த 3 ராசிகளுமே மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு சமநிலை இருக்கும். இந்த 40 நாள் மேக்ஸிமம் ரொம்ப எந்த காரியமும் செய்ய வேண்டாம், தடுத்துக்கணும், அமைதியாக இருக்கணும். இல்லை வேறு வழி இல்லைன்னு செய்ய வேண்டிய காரியங்களாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க, நல்ல தசாபுத்தி இருக்கா, பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை இஃப் இட் இஸ் பாசிபிள் 40 நாள் தள்ளி போட்டுக்கணும், அதாவது 11/5க்கு அப்புறம் செஞ்சுக்கணும். நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.